வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பெஸ்டிவல் அட்வான்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம வந்து ஹெச்ஆர் போகிறோம். இன்சைட் ஐடி ஹெச்ஆரில் அட்வான்ஸ் இங்கே இருக்கு. அட்வான்ஸ் போகிறோம். அட்வான்ஸ் கிளிக் பண்ணுறேன். இதை நான் பல்காக போட போகிறோம். அதனால் அதர் அட்வான்ஸ் அப்ளிகேஷன் இருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணுறோம். இதில் வந்து இங்கே இருக்கு பாருங்கள், பெஸ்டிவல் அட்வான்ஸ் சேங்ஷன் வெப் ஐடி எல்லாமே இதுதான். சேங்ஷன் விட இது பண்ணால் போதும். இதை கிளிக் பண்ணுறோம். வெப் ஐடி ஓப்பன் ஆகும். இங்கே வெப் ஐடி கிளிக் பண்ணுறோம். இது ஓப்பன் ஆகுது பாருங்கள். இங்கே ஆக்சுவலாக நம்ம என்ன கிறிஸ்மஸ் கொடுங்க. இதை கொடுத்துட்டு கிரியேட் பண்ணோம்னா நம்ம வெப் ஐடி வந்துடும். வெப் ஐடியில் நம்ம பண்ண வேண்டியது, இந்த இடத்துல சின்ன ஒரு பாக்ஸ் இருக்கும். எங்கன்னா இங்கே தான் வரும். ஓப்பன் ஆன பிறகு வெப் ஐடி ஓப்பன் ஆன பிறகு நம்ம இங்கே சின்ன பாக்ஸ் இருக்கும். இந்த சின்ன பாக்ஸ் இருக்கும். இதை நம்ம டிக் பண்ணி அப்லோட் சூஸ் பண்ணி நம்ம இதை அப்லோட் பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து இதில் வந்து வெப் ஐடி இல்லை. அதனால் இது பண்ணிவிடுங்க, அப்லோட் பண்ணிவிடுங்க. அதாவது அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு பிறகு நீங்கள் மறக்காமல் அப்லோட் பண்ணிவிட்டு பிறகு நம்ம இதை இன்சைட் லெவலில் வந்திருக்கும். இங்கே வந்திருக்கு பாருங்கள். அதை வெப் ஐடி நான் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. கிளிக் பண்ணுறோம். இங்கே ஹெச்ஆரில் வரும். இதை அப்லோட் பண்ணணும். இங்கே வந்து பாருங்கள், பல்க் பெஸ்டிவல் அட்வான்ஸ் கிளிக் பண்ணுறீங்க. பல்காக பண்ணணும். இதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் குரூப் சூஸ் பண்ணாங்க வெப் ஐடியில் பண்ணிவிட்டு, ஸோ இது வந்துருக்கு பாருங்கள். இங்கே ஓகேன்னு போட்டு நீங்கள் இதை அப்லோட் பண்ணணும். அப்லோட் தள்ளிடுறோம். வெரிஃபை பண்ணுறோம். இதை வெரிஃபை பண்ணுறோம். அடுத்து அப்லோட் பண்ணுறோம். அப்லோட் ஐடி போட்டு இதை அப்லோட் பண்ணுறேன். இது அப்லோட் ஐடி. இதில் போய்ட்டு அதை அப்லோட் பண்ணிடுறேன். அப்லோட் பண்ணிட்டு சேங்ஷன் ஆர்டர் போட்டுடலாம். இங்கே வந்து பாருங்கள், பல்க் இதை பண்ணுறோம். இதை வந்து அப்லோட் பண்ணணும். இது சேங்ஷன் ஆர்டர் பண்ணணும். நம்ம இன்சைட் லெவலில் கிடைக்கும். இன்சைட் லெவல் நமக்கு இது கிடைக்கும். இங்கே நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக அப்லோட் பண்ணால் போதுமானது. கண்டினியூஸ் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக பண்ணியாச்சு. லாக் அவுட் பண்ணிவிட்டு மீண்டும் இன்சைட் லாகின் பண்ணுறேன். ஸோ வெப் நான் அப்டேட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து ஹெச்ஆர் போகிறோம். ஹெச்ஆரில் வந்து நம்ம இங்கே நம்முடைய அட்வான்ஸில் எடுத்துடலாம். சேங்ஷன் ஆர்டர் எடுத்துடலாம். அங்கே இருக்கு பாருங்கள், சேங்ஷன் ஆர்டர் இருக்கு பாருங்கள், கடைசியாக இருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணுறோம். இங்கே தான் வந்து சேங்ஷன் ஆர்டர் நம்ம போடுறோம். இங்கே இருக்குது. இதில் எடுத்துடலாம். இதில் எடுத்துடலாம். அது இங்கே இருக்கு பாருங்கள். அதான். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். சேங்ஷன் ஆர்டர் போடுறோம். இங்கே நம்ம செகண்டு எஃப்ஏ சேங்ஷன் ஆர்டர் போடுறோம். கிளிக் பண்ணுறோம். இதை போட்டுடுறோம். இதில் பெஸ்டிவல் அட்வான்ஸ் நமக்கு வந்து பெஸ்டிவல் நேம் என்னது, கிறிஸ்மஸ். கிளிக் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ கிறிஸ்மஸ் நீங்கள் எப்போ பாருங்கள், சேங்ஷன் நம்பர் அப்லோட் பண்ண தான் வரும். இது நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். அதனால் சேங்ஷன் நம்பர் வந்துடும். இது நம்ம எதுவும் போட தேவை, நம்பரு அதுவே வந்துடும். ஸோ இது போட வேண்டியது தான். ஹெட்டு சூஸ் பண்ணிங்க. இது சூஸ் பண்ணுறோம். இது ஃபில் பண்ணுறோம். எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணுறோம். ஸோ காப்பி லைன் வந்து 81 போடுறோம். சப்ஜெக்ட் எல்லாம் சூஸ் பண்ணுறோம். யாருக்கு காப்பி போகுதோ டெஸ்டரி தான் போகுது. கண்டினியூ பண்ணுறோம். சப்மிட் பண்ணுறோம். இதில் வந்து நமக்கு அந்த ஹெச்எம் போஸ்டிங் கிடச்சிடும். மானிட்டர் ரெக்வெஸ்ட் கிளிக் பண்ணுறோம். கம்ப்ளீட் வந்துடுச்சு. இதை கிளிக் பண்ணி வியூ பார்க்குறோம். ஓப்பன் பண்ணுறோம். இப்போது இதில் வந்து நமக்கு இதை தான் நம்ம ஹெச்எம் சைன் வாங்கி அப்லோட் பண்ணோம். இங்கே வந்துச்சு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. ஸோ நம்ம இங்கேயே வந்துடுச்சு. நம்ம போட்டது இங்கே வந்துடுச்சு. ஸோ இது மாதிரி நம்ம இதை அப்லோட் பண்ணணும். அடுத்து வந்து நம்ம டைரெக்டாக போயிட்டு நம்ம ஃபைனான்ஸில் பில் ஜெனரேட் பண்ணலாம். ஃபைனான்ஸ் போகிறோம்.
பேரோல் போகிறோம், நேராக வந்து ஜென்ரேட் பில் போகிறோம். இது நான் சாலரி தான், டைரக்ட் நான் சாலரி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு வந்து கரண்ட் மந்தில் வரலாம் மாற்றிங்க. சில நேரத்தில் வந்து ப்ரீஸ் மந்த் வரும், சில நேரத்தில் ப்ரீஸ் மந்த் வரும். நீங்கள் ஃபெஸ்டிவல் குடிச்சு போகணும் வரும். எஃப்இ ஃபெஸ்டிவல் மட்டும் போடுங்க. ஃபெஸ்டிவல் வந்துச்சு. அது நம்ம பில்லுக்கு வந்து தேவையில்லை. நமக்கு ஆஃபீஸ் நேமாக சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ரைட்டை சர்ச் பண்ணோம்னா நம்ம யாருக்கெல்லாம் போட்டோமோ அவங்க நேம் ஷோ ஆகும். ஸோ நம்ம ரைட்டாக வந்து சர்ச் பண்ணுறோம். ஸோ பில் கொடுப்பலாம் வேண்டாம், அப்படியே நமக்கு எல்லாம் வந்துடும். வந்துருக்கு பாருங்கள். இங்கே நமக்கு யாருக்கு தேவையோ அதை டிக் பண்ணுறோம். டிக் பண்ணிவிட்டு 4 பேர் தான் தேவைப்படுது. இதெல்லாம் பழைய சேங்ஷன் நம்பரு சரியாக போட்டுக்கிறோம். ஜென்ரேட் பில் வரும், ஜென்ரேட் பில். ஸோ இது வந்து எஸ் கொடுத்துட்றோம். நம்ம பில் நம்பர் வந்துடும். பில்ஸில் போயிட்டு அட்டாச்மெண்ட்லாம் ஏற்றணும். அட்டாச்மெண்ட்லாம் நம்ம ஏற்றணும். அது எப்படி சொல்கிற பாருங்கள். இசிஎஸ்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வராது. ஸோ அதெல்லாம் நாம் வந்து டவுன்லோட் பண்ணோம். அது எப்படி பார்க்குறோம். ஸோ வந்துச்சு பாருங்கள். இப்போ டேரெக்டாக வந்து தேவைன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பில் நம்பர் வந்திருக்கும். இதை செக் பண்ணி பார்த்துட்டு இதை பாருங்கள். ஏன்னா எரர் இருந்தால் காமிச்சிடும். ஸோ நமக்கு எதுவும் எரர் இல்லை, எல்லாமே வந்து வந்துடுச்சு. அடுத்து பில்ஸுக்கு போகிறோம். பில்ஸை கிளிக் பண்ணுறோம். ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் இங்கே கொடுக்குறீங்க. ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் கொடுத்து சர்ச் பண்ணுறோம். நமக்கு இங்கே வரும். ஸோ நமக்கு இது தேவையான வந்துச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து என்னென்ன இருக்காதுன்னா இசிஎஸ்லாம் இருக்காது. இசிஎஸ்லாம் இருக்காது, இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்காது பாருங்கள். இல்லை, அதுக்கு பில் நம்பர் காப்பி பண்ணிங்க. பில் நம்பர் காப்பி பண்ணிக்கின்னு நான் பில்ஸ் ரிப்போர்ட்டில் போனோம். இங்கே இருக்குது பாருங்கள், பில்ஸ் ரிப்போர்ட்டு பக்கத்துலேயே இருக்குது. பில் ரிப்போர்ட் போகிறோம். இதில் போயிட்டு இசிஎஸ்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் டவுன்லோட் பண்ணோம். இங்கே வந்து பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே வருது. ஸோ இதை கிளிக் பண்ணி இங்கே காப்பி பண்ணுறோம். டேப் போட்டால் உடனே வந்துடும். கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இது மாதிரி தான் வந்து இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்து இசிஎஸ்ஸும் நம்ம கண்டிப்பாக வந்து இங்கே டவுன்லோட் பண்ணோம். அடுத்து இசிஎஸ் இது கீழே வரும் பாருங்கள். இங்கே வந்து பாருங்கள். இதில் ஹெச்எம் போடி சைன் வாங்கி அப்லோட் பண்ணோம். அது வரக்கூடாது. டேப் போடுறோம். ஸோ இது மாதிரி தான் நம்ம கண்டினியூ பண்ணோம்னா நமக்கு வந்து வந்துடும். எஃப்ஏ இப்படி தான் போடணும். இங்கே இருக்குது பாருங்கள். இங்கேயே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ போய் பார்த்தீங்கன்னா பில்ஸில் இருக்கும். இப்போ போய் நீங்கள் பில்ஸில் பார்த்தீங்கன்னா நான் பண்ணது எல்லாமே இங்கே டவுன்லோட் ஆகிட்டுருக்கும். எக்ஸ்பென்ஸ் டைப் வந்து ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் தரோம், கோ கொடுக்குறோம். ஸோ இதில் போய்ட்டு டீல்ஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் எல்லாமே வந்திருக்கும். இதில் வந்து நம்ம அப்லோட் குரூப் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபைலை அட்டாச் பண்ணி இந்த சூஸ் பண்ணி போயிட்டு ஹெச்எம் சைன் வாங்கினா அந்த பொசிட்டிங்கை இங்கே ஆட் பண்ணணும். இங்கே இருக்க பாருங்கள், இங்கே தான் இருக்கும் அந்த பொசிட்டிங்கை இங்கே நாம் அப்லோட் பண்ணோம். நன்றி, வணக்கம்.